Hello friends, welcome back to my time and thoughts with me Ragavi. நான் படிச்சதுல எனக்கு பிடிச்ச ஒரு சேயிங்க சொல்லி அதுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். வீடியோவை பார்த்துட்டு இந்த சேயிங்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தட்டிட்டு போங்க. அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து சாவதே மேல். இதுக்கு என்னடா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி இதை கேலண்டர்ல படித்தேன். அப்போதுலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். என்னன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, இல்லை எங்கேயா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஓகே 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 ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஒர்க்குக்காகன்னு. பட் உங்களோட கேரக்டரே மாற்றுற மாதிரி, உங்களோட குணாதிசயங்களே மாற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை போல்டாக நிமிர்ந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணி நோனா நோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நோ சொல்ல கற்றுக்கணும். அப்படி நோ சொல்ல கற்றுக்காம அடிமையாக பணிஞ்சு ஒரு விஷயத்தை பிடிக்காமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்படி வாழறதை விட நிமிர்ந்து சாவதே மேல். இதுதான் இதுக்கான அர்த்தம். பிடிக்கவே பிடிக்காது, பின்னாடி அவ்வளோ பேசுவாங்க, ஆனால் முன்னாடி சோப் போடுற வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஹானஸ்ட்டாக நான் இப்படி தான், என் கேரக்டர் இப்படி தான், என் வேலை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளவோ நல்லது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல, இந்த சேயிங்க்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.